ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி எப்படியாச்சும் நந்தினியை ஒரு அடியாச்சும் அடிச்சிடணும். ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏன் ரூம்க்கு வந்து நீ எப்படி நகையை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கொந்தளிச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு. அவள் பிச்சை போட்டு நான் வாழ்ற மாதிரி இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை, அவளை எதனா பண்ணியாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்துக்கு நம்ம சுந்தரவல்லி போறாங்க. வேகமா போயிட்டு ரூம்ல நம்ம நந்தினி சூர்யா இருப்பாங்க. அப்ப வந்துட்டு அந்த ரூம்ல நந்தினி இருந்தாலே போக மாட்டாங்க. ஆனா கோவத்துல என்ன பண்றதுனே தெரியாம போயிட்டு நம்ம நந்தினியை அடிச்சிடுறாங்க. அடிச்ச வேகத்துக்கு சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்னத்துக்கு நீங்க என் பொண்டாட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினியை உடனே பிடிச்சிக்கிறாரு. உடனே நம்ம நந்தினி வந்து பேனு முழிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளை வச்சு தான் நடுவில் கேம் ஆட போகிறாங்க, நம்ம என்னான்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இது நடக்கிறது தானே அப்படின்ட்டு. ஆனால் எப்போதும் வழக்கம் போல் இது நடக்காமல் இது வேற மாதிரி நடக்குது. ஏன்னா சுந்தரவல்லியே வார்த்தையை விட்டுடுறாங்க. நீ எப்படி என் ரூமில் வந்துட்டு என்னோட சாலி செயினை நீ எப்படி எடுத்துகிட்டு போன அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சூர்யாவுக்கு அப்போ தான் புரியுது. அவ்வளோ நேரம் நம்ம நந்தினியை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தவர் உடனே விட்டுடுறாரு. அவர் நந்தினி மூஞ்சை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நந்தினி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ வந்து அவங்க தான் தாலியை எடுத்து திருடி வச்சிருந்தாங்களா? உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நந்தினி அமைதியாவே இருக்காங்க. ஏன்னா அருணாச்சல ஐயா நம்ம சூர்யா கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வாய்க்குன்னு திறக்கவே இல்லை நம்ம நந்தினி. ஆனா வந்துட்டு சுந்தரவல்லி கோவத்துல யாராலையுமே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. கோவத்துல தான் வார்த்தைகள் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுந்தரவல்லியும் கோவத்துல என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லா உண்மையுமே பேசிடுறாங்க. அப்பதான் நம்ம சூர்யா சாருக்கு உண்மையே புரியுது. உடனே நம்ம நந்தினி மேல கோவப்படுறாரு. நீ எதுக்கு அடுத்தவங்களுக்கு நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற நந்தினி? ஏன் உன் மேல பழைய தூக்கி போட்டிக்கிற? ஏன் இந்த மாதிரி இருக்கு? அவங்க உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, நீ எதுக்கு இவ்வளவு நல்லவளாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் நந்தினிய அன்புல கோவப்படுறாரு. ஏன்னா அன்பு வச்சிருக்காரு, அதனால வந்துட்டு கோவப்படுறாரு. இதை பார்த்ததுமே சுந்தரவல்லிக்கு இன்னும் பிபி ஏறிக்கிட்டே போக மறுபடியும் நம்ம நந்தினி அடிக்க வர்றாங்க. உடனே சூர்யா சார் என்ன பண்றாங்கன்னா அந்த கையை பிடிச்சிடறாங்க. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி அடிச்சிங்க அப்படின்னா மரியாதை இருக்காது, உங்களுக்கு மரியாதை கெட்டுடும், அப்புறம் இந்த வீட்டிலேயே இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லவும் நம்ம சுந்தரவல்லி எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாருமே இப்போ வரீங்களா இல்லையா அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாருமே வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்னே இந்த வீட்டில் இவ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுந்தரவல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சூர்யா சார் ஏட்டிக்கு போட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என் பொண்டாட்டி வெளியே போனால் நான் வெளியே போகிறேன், என் பொண்டாட்டி இங்கே இருந்தால் நான் இங்கே இருக்கேன், என் பொண்டாட்டி வெளியே போனால் நான் கண்டிப்பாக வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாராலும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வானதினி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வர்றாரு. அப்போ நம்ம சுந்தரவல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் சுந்தரவல்லி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.